நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்கும் ராசி மீனராசி. மீனராசிக்கு விரயஸ்தானம் பயணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கையும், இதற்கு உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட பார்வையும் கிடைக்கிற மாதம். இந்த மாதம் உங்களுக்கு என்ன பயன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் இடமாற்றத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இடமாற்றங்கள் கிடைக்கும். அது வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்டாக இருக்கலாம். உங்கள் சுயஜாதகத்தில் விரயஸ்தானாதிபதி பயணஸ்தானாதிபதி திசை போகுது அப்படின்னா அது வெளிநாட்டு பயணங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்போ மிக முக்கியமாக பயணங்களில் ஒரு வெற்றி கிடைக்கிறதா மிக முக்கியம். இந்த மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு பயணங்களில் வெற்றி, வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுறது, சரிங்களா, இடமாற்றங்கள் கொண்டு வர்றது, இது எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா, இப்போ ஜென்ம சனி போயிருக்கிற அந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பயம் இருக்கும். ஆனால் இந்த மாதம் அதுக்கு தகுந்த மாதம். ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். அது வரும் காலங்களில் நல்ல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் உங்களுக்கு கொடுக்கத்தான் போகுது, சரிங்களா. அப்போது இடமாற்றத்திற்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் காலமாக இந்த மாதம் இருக்கும். வண்டி வாகன யோகங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி தரும். அதே சமயம் சூரியனும் உங்களுக்கு பயணஸ்தானத்தில் அமர்ந்து, அப்போ வேலை நிமித்தமாக நீங்கள் வேறு இடத்துக்கு நகரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே ஜென்மசனி இருக்கும்போது இடமாற்றங்கள் நாராயணமாக ஏற்படும். இது இந்த காலத்தில் மிக முக்கியமாக ஏன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடமாற்றமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் அமைஞ்சிருக்கலாம். இனி வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் இடமாற்றங்கள் மனதுக்கு பிடிச்ச இடமாற்றமாகவே இருக்கும். அப்போ இதில் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ விரயங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது தேவையற்ற விரயங்களில் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் போகக்கூடாது. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, இதில் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை பண்ணுற சைனை உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றுற அளவுக்கு கொண்டு போயிடும். அப்போது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, பெரிய செலவு அதிகமாகிறதுனால அதாவது டைம் டேபிள் போட்டு நீங்கள் அதை செயல்படுத்துங்க பணத்தை. இந்த அமைப்பில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அனைத்து லாபங்களையுமே கொடுக்கறதுக்கான காலகட்டமாக மார்ச் மாதம் மீனராசிக்காரங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம்.